திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக ரமேஷ் ராஜ் நியமிக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் கும்மிடிப்பூண்டி சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சாலையில் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் பேரணியாக சென்ற திமுகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ்குமார். வணக்கம் மகேஷ்குமார், விவரங்கள். வணக்கம் சுபா. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்து வந்த டி.ஜே. கோவிந்தராஜனுக்கு பதிலாக மெஞ்சூர் கிழக்கு ஒன்றிய செயலாளராக பொறுப்பு வகித்து வந்த ரமேஷ் ராஜ் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக தற்போது பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று கட்சி நிர்வாகிகளை சந்தித்து வந்தபோது கும்மிடிப்பூண்டி தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட புதுவாயில் பகுதியில் தெற்கு ஒன்றிய செயலாளர் கி.வே. ஆனந்தகுமார் தலைமையில் பிரம்மாண்ட வரவேற்பு வழங்கப்பட்டது. வரவேற்பை தொடர்ந்து புதுவாயில் பகுதியில் இருந்து சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை வழியாக 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களிலும் 50க்கும் மேற்பட்ட சொகுசு கார்களிலும் அணிவகுத்து வந்தபோது கும்மிடிப்பூண்டி ரயில்வே மேம்பாலம் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் திமுகவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்து சொகுசு கார்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்ட நிலையில மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் ராஜ் கும்மிடிப்பூண்டி பஜார் வீதியில் உள்ள அண்ணா சிலைக்கும் காமராஜர் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். போலீசாரின் தடையை மீறி கும்மிடிப்பூண்டி பஜார் வீதியில் இருசக்கர வாகனங்கள் அணிவகுத்து சென்றது குறிப்பிடத்தக்கது. சுபாஷினி. விவரங்களுக்கு நன்றி மகேஷ்குமார்.